ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட இந்த 2 ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். ஒரு தேர்வில் ஒரு மாணவன் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 4 மதிப்பெண் பெறுகிறான். மேலும் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 1 மதிப்பெண் இழக்கிறான். அவன் 60 கேள்விகளுக்கு பதில் எழுதி 130 மதிப்பெண் பெற்றால் சரியாக எழுதிய கேள்விகள் எத்தனை? இதான் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் ஒவ்வொரு சரியான ஆன்சருக்கும் 4 மார்க்ஸ் கிடைக்குது அவனுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ராங்கான ஆன்சருக்கும் 1 மார்க் குறையுது. அப்படின்னா அவன் மொத்தம் எத்தனை மார்க் வாங்கியிருக்கான்? 130 மார்க் வாங்கியிருக்கான். 60 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கான். அப்படின்னா அவன் சரியா எழுதின கொஸ்டின் எவ்வளவுங்கிறதா நமக்கு கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா சரியா எழுதின கொஸ்டினை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப தவறா எழுதுனதுன்னு பார்த்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தத்துல இருந்து இந்த சரியான வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ராங் ஆனது கிடைச்சிடும். சோ 60 மைனஸ் எக்ஸ் இதுதான் ராங் ஆனது. சரியானது எக்ஸ், தவறானது 60 மைனஸ் எக்ஸ். இப்ப அவனுக்கு கிடைச்ச மார்க்ஸ் வச்சு நம்ம எழுதுவோம். இப்ப சரியான ஆன்சருக்கு எத்தனை மார்க் கிடைச்சது? 4 மார்க்ஸ் கிடைச்சது. சோ 4x. ஓகேங்களா? அதே மாதிரி ராங்கான ஆன்சருங்கிறப்ப ரெடியூஸ் தானே ஆகுது, 1 மார்க் தான் கிடைச்சது இல்லையா? அப்ப மைனஸ் குறையுதுங்கிறனால மைனஸ் 60 மைனஸ் எக்ஸ். அதுக்கு எத்தனை மார்க்ஸ் தான் கிடைச்சது? நம்ம 1 தான் கிடைச்சது. இது டோட்டல் மார்க் எவ்வளவு? நமக்கு 130 கொடுத்துருக்காங்க. சோ இதுல இருந்து எக்ஸ் வேல்யூவை ரொம்பவே சிம்பிளா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்ப இந்த மைனஸ் என்ன பண்ணிக்கிறோம்? உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 4x மைனஸ் 60 பிளஸ் எக்ஸ் கிடைக்கும் ஈக்குவல் டு 130. இங்க 5x equal to 130 plus 60 equal to 119 கிடைக்கும். இதுல இருந்து x உடைய வேல்யூவை ரொம்பவே சிம்பிளா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 38 நமக்கு கிடைக்கும். நாம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம். இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். மாடுகளும் வாத்துகளும் உள்ள ஒரு குழுவில் கால்களின் எண்ணிக்கையானது அங்குள்ள தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட 24 அதிகம் எனில் அங்குள்ள மாடுகளின் எண்ணிக்கை. இப்ப என்ன பண்ண போறோம்னா மாடுகளை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வாத்துகளை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். மாடுக்கு எத்தனை காலு? 4 கால் இல்லையா? வாத்துக்கு 2 கால். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கால்களின் எண்ணிக்கையானது, கால்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறப்ப மாட்டுக்கு 4 கால் இல்லையா? அப்ப 4x பிளஸ் அதே மாதிரி வாத்துக்கு 2 கால் 2y. அதோட எண்ணிக்கை எப்படி இருக்கு? தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. தலைகள் ரெண்டுத்துக்குமே 1 தான் வரும் இல்லையா நமக்கு? அப்ப x பிளஸ் ஒய்யோடைய எத்தனை மடங்கு? 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்ட்டு 2. அதை விட எத்தனை அதிகம்? 24 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் அவங்க கொடுத்ததுல இருந்து நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன். இதுல இருந்து என்ன பண்ணிடலாம்? நம்ம மாடுகளோட எண்ணிக்கையை ரொம்பவே ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த 2 எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். 4x பிளஸ் 2y ஈக்குவல் டு 2x பிளஸ் 2y பிளஸ் 24 நமக்கு கிடைக்கும். இப்ப எக்ஸ் ஒய் எல்லாம் ஒரு சைடும், நம்பர்ஸ் அதர் சைடும் வச்சுக்கலாம். அப்படி வச்சோம்னா 4x பிளஸ் 2y minus 2x minus 2y equal to 24 கிடைக்கும். இப்ப இந்த minus 2yயும் plus 2yயும் டைரக்டாவே நமக்கு என்ன ஆயிடுது? கேன்சல் ஆயிடுது. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 4x minus 2x 2x கிடைக்கும். சோ 2x equal to 24. இதுல இருந்து x உடைய வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு? நமக்கு 12 கிடைச்சிருச்சு. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அந்த மாடுகளோட எண்ணிக்கை எத்தனை மொத்தம்? 12. இது போல மேலும் வீடியோக்களை பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.